எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு. நாம் எல்லோருமே ஏதோ ஒன்றிற்காக எப்போதும் காத்திருக்கிறோம். அவ்வாறு காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு எம்மை சோர்வடைய பண்ணுகிறது, பொறுமை இழக்க செய்கிறது, பிழையான கடவுளுக்கு சித்தமில்லாத தீர்மானங்களை எடுக்க வைக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. இந்த ஆலோசனையின்படி நாம் அவருக்கு காத்திருப்போமானால் புதுபலன் அடைவோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதால் அவரையே சார்ந்து கொள்ளுவோம். வானத்திலே பறவைகள் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென புயல் காற்று வீசுமாயின் கழுகு தவிர ஏனைய எல்லா பறவைகளும் கீழ் நோக்கி பறந்து தம் கூட்டை வந்து அடைந்து விடும். ஆனால் இந்த கழுகு அந்த புயற்காற்றை தனக்கு உந்து சக்தியாக பயன்படுத்தி செட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்பும். வாழ்க்கையில் புயல், மழை போன்ற என்ன சவால்கள் வந்தாலும் வெற்றிக்கான நோக்குடன் பயமின்றி உயர பறக்கும் அனுபவத்தை கழுகு எமக்கு கற்றுத் தருகிறது. இதைத்தான் ஏசாயா 40:31 கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு சிறுவன் தன் தோட்டத்தில் பட்டுப்பூச்சி புழுவை வளர்த்து வந்தான். அது தன்னை சுற்றிலும் பட்டு நூலால் கடினமான கூட்டை கட்டி உள்ளே இருந்தது. சில நாட்களுக்கு பின் அது பட்டுப்பூச்சியாக மாறி வெளியே வர முயற்சி எடுத்தது. கூட்டிலிருந்து வெளிவருவது அவ்வளவு எளிதில்லை. பல மணி நேரங்கள் பொறுமையோடு போராடித்தான் வெளியே வர வேண்டும். ஆனால் அந்த சிறுவனுக்கோ பொறுமை இல்லை. பட்டாம் பூச்சி படும் கஷ்டத்தையும் அவனால் தாங்க முடியவில்லை. ஆகவே ஒரு கூரிய பிளேடினால் மெதுவாக கூட்டை வெட்டி பட்டுப்பூச்சியை சுலபமாக வெளியே எடுத்து விட்டான். ஆனால் அந்த பட்டுப்பூச்சியினால் பறக்க முடியவில்லை. அதனுடைய சரீரம் பெரிதாக இருந்தபடியால் கீழே விழுந்து விட்டது. முடிவில் அதை எறும்புகள் இழுத்து சென்றன. இதை பார்த்த அச்சிறுவனின் தகப்பன் சொன்னார், மகனே, அந்த பூச்சி கூட்டிலிருந்து வெளிவர பொறுமையோடு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அதன் தசை நார்களையும் நரம்புகளையும் பலப்படுத்தும். பல மணி நேரங்கள் அது வெளியே வர பாடுபடுவதால் அதன் உடல் வற்றி எடை குறைந்து பறந்து செல்ல வசதியாக இருக்கும். அது சகல முயற்சியும் செய்து தானாகவே வெளியே வந்திருந்தால் பரிபூர்ண வளர்ச்சி அடைந்திருக்கும். நீயோ அதன் வாழ்க்கையையே கெடுத்து விட்டாயே என்றாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகளில் நாமும் இந்த சிறுவனை போலதான். எம் வாழ்விலும் ஒரு சிறு கஷ்டமும் வரக்கூடாது என்று நாம் எண்ணினால் பூரணமடையவே முடியாது. பிறருக்கு பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையையும் எம்மால் வாழ முடியாது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தை அவர் மீது விசுவாசம் வைத்து காத்திருப்பவர்களுக்கு எவ்வளவாய் ஒரு ஆறுதலை தருகிறது. எனவே நீதி செய்கிற தேவன் நிச்சயமாய் நல்ல அறுவடையை காண செய்வார் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. தேவனே, உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எனவே தாமதித்தாலும் உமக்கே காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.